Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம். 4 நாள் முன்னாடி படம் பார்த்துட்டு 1 மணி நேரம் வெங்கட்பிரபு கட்டி பிடிச்சி ஆரத்தழுவி அவ்வளவு வாழ்த்து சொல்லிட்டு எக்ஸைட் ஆகி போயிட்டாரு. சார் என்னடா மேஜிக் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டா, எங்கடா வச்சிருந்தேன் இந்த டேலண்ட்டை, என்னடா பண்ணேன், என்னடா அந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு வேணும் ஜிம்மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்படின்னா பயங்கரமா பேசிட்டாரு அவன்கிட்ட. வெங்கட்பிரபு அவ்வளவு கொஞ்சம் பேசி, ஏன்னா ஸ்பாட்லேயே ரொம்ப கொஞ்சிக்கு வரேன் அவங்ககிட்ட கண்டிப்பாக வந்து. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி எனக்கு நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து போனாலும் அதை விட அதிகமாக அங்கே ஒன்று இருக்கும். அதுதான் சார், ஏன் டாப் ஸ்டார், ஏன் நம்பர் 1, ஏன் பெரிய ஆள், ஏன் 110 கோடி கலெக்ஷன். அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை தாத்தா முதல் பாட்டி முதல் குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் படம் 5ஆம் தேதி போட்டு வருது. யார் விளம்பரம் பண்ணா, எந்த டிவி பார்த்தாங்க, அவங்க பார்த்து எப்போ வருது அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. என்னைக்கு வந்து யாருமே சொல்லாமல் உன் படம் வர்றது உலகத்துக்கு தெரியுதோ அன்னைக்கு நீ தெரியும். 110 கோடி நீங்கள் தாண்டிடுவீங்களா சார்னு கேட்டேன். உங்கள் டைரக்டர் தாண்டிடுவார்னு சொன்னாங்க. வெங்கட்பிரபுக்கு மிகப்பெரிய கிரீடம், பெரிய கிரீடம் வச்சிருக்காரு. ஏன் இவர் சினிமா விட்டு போறோன்னா ஏன் நஷ்டம் நினைக்கிறோம். வருஷம் ஒரு 400 கோடி 500 கோடி தமிழ் சினிமா கொண்டு வந்து கொட்டுற ஒரு அச்சய பாத்திரமெல்லாம் போகுது. சொல்லுதல் உண்மை வந்து என்னுடைய முற்றுப்புள்ளியாக இருக்கும். அது என்னோட பயணம், அது வந்து தொடர்கதையானது கேப்டனால தியேட்டர் ஸ்கிரீன்ல எப்படி பார்க்குது. அதுக்கு வந்து கேப்டன் ஃபேமிலியோட பர்மிஷன் வேணும் அப்படி ஒன்று எடுக்கிறதுக்கு. அந்த பர்மிஷன் யாருக்கு கிடைக்கும், விஜய் சாருக்கு தான் கிடைக்கும், கேட்குற நல்லதும் கிடைக்காது. ஸோ அந்த பர்மிஷனையும் வாங்கி வெங்கட்பிரபு அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி விஜய் சார் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கில் ப்ரொடியூசர் செலவு பண்ணி இத்தனையும் சேர்ந்து நடக்கிற மேஜிக் இந்த படத்தில் தான் நடக்கும். இன்னொரு முறை நடக்காது. சார் ரொம்ப ஹாப்பி. ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களை நோட் பண்ண முடியுது, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டிங்களே சார். ரொம்ப ஸ்வாகாக இருக்கீங்க சார். அந்த ஃபாரினில் கோட்லாம் போட்டு செம்ம ஜென்டில்மேனாக ஸ்வாகாக இருக்கீங்க. பொதுவாக ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜுவல்லாம் போட்டு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டராக பார்த்துருக்கோம். இது வேறு மாதிரி இருந்தது சார். கேரக்டரைசேஷன் எப்படி சார் வந்திருக்கு? இல்லை, எனக்கு வந்து ஒரு சும்மா கூட ஒரு சின்ன சீக்வன்ஸில் கொஞ்சம் கூட வர்ற மாதிரி ஒரு சின்ன 2 டைலாக் இப்படி வெங்கட்பிரபுட்ட நான் கொஞ்சம் உரிமையோடு கேட்டு வாங்கின வாய்ப்பு இது. ஏன்னா விஜய் சார் படத்தில் நடிக்கணும்னா அவர் வேறு நீ அடுத்தது படம் ஒரு படம் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாய்ப்பை நான் விடாமல் பிடிச்சிக்கணுன்றதுக்காக நான் கண்டிப்பாக நடிக்கணும்னு நடித்தேன். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மாஸ்கோவில் போய் நடித்தேன். ஒரு 5 நாள் சார் கூடவே இருந்தது. ஒரு பெரிய ட்ராவல், லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு ட்ராவல். ஏன் வெங்கட்பிரபு சார் கிட்ட கேட்கும் போதே ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, பிரபு கண்டிப்பாக நல்லாலாம் படம் எடுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி தோரணையாக தான் கேட்டிருக்கிறீங்க. அப்படி ஒரு உரிமையோ அவர்கிட்ட இருக்குல்ல சார்? அந்த பாண்டு எத்தனை வருஷம் எப்படி ஆரம்பிச்சது இது? அது பாண்டு வந்து வெங்கட்பிரபு சினிமாவுக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பாண்டிங் இருக்குது. ரொம்ப சின்ன பையனாக இருந்தே கொஞ்சம் அங்கிள் பேசிகிட்டு இருக்கிற காலத்துலேருந்தே அவன் வந்து லண்டனில் போய் படித்து முடிச்சுட்டு வந்து இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த டேக் 2 மேகசின் ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் அவங்கெல்லாம் பசங்கள்லாம் சேர்ந்து. ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு கூடவே இருந்தேன். ஸோ அந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு பழக்கன்றதுனால ரொம்ப இயல்பாகிடுச்சு. அப்புறம் சென்னை 28 பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு சொன்னேன், நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரை வச்சு வேணால் என்ன வேணால் செய்யலான்னு சொன்னேன். ஒரு கிரிக்கெட் டீமை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு மேஜிக் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமே சினிமான்னு சொல்லி அடுத்து சரோஜா பண்ணும்போது நான் வந்து கதையை தான் சொல்லுவேன். அந்த கதையெல்லாம் வேணாம்ப்பா, நீ சொன்னால் நல்லா தான் இருக்கு, நீ எடுன்ட்டேன். ஓகே. அந்தளவுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்து உரிமை கொடுத்து எடுத்தோம். அது மாதிரி தான் எனக்கு பெரிய வெற்றி படமாக 2 பேருக்கு அமைஞ்சது. அப்புறம் நிறையா ட்ராவல் பழக்கம் போயிட்டே இருக்குது. சென்னை 22 அதில் வேறு என்ன ஒரு நடிகன் ஒரு லேபிள் கொடுத்துட்டார் எனக்கு. அதனால் அது அப்படியே பியூட்டிஃபுல் ட்ராவல். ரொம்ப அழகாக நீங்களும் கேரி பண்ணியிருக்கீங்க சார். கொடுக்குறதுன்றது ஓகே, பட் அதை கேரி பண்ணி கொண்டு வரதுன்றது சார் இன்றைக்குமே டக்குன்னு பார்க்கும் போதுமே சென்னை 22 ஹீரோனோட அப்பா இல்லை அந்த ஜோனில் இருந்து இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கிற ஜோனாக இருக்குது. அண்ட் கோட் சார் அகெயின் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே அதே தான். இன்றைக்கும் பேசும் பொருளாக இருந்துட்டாரு. தினமும் காலையில் வந்து இந்த மாதம் ஆனால் சம்பளம் வந்துருச்சான்னு பார்க்குற மாதிரி புக்கிங் ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குற சூழ்நிலை கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஆஸ் அன் ஆர்டிஸ்டாகவும் சரி, ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் சரி, ஆஸ் அ ஒரு கிரிட்டிக்காகவும் சரி, ஒரு ஃபேனாகவும் விஜய் சார் ஃபேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டடாக இருக்கீங்க சார் கோட் ரிலீஸ்க்கு? இல்லை, கோட் ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பர்சனலாக நிறைய விஷயங்கள் எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் பேசிக்கலாக ஏன் எக்ஸைட்டாக இருக்கேன்னா நான் வந்து ஒரு டைஹார்டு விஜய் ஃபேன். விஜய் படம் ஜெயிக்கணும்னு எப்போவுமே நினைக்கிறேன். அதனால் விஜய் படம் வரணும், அதை பார்க்கணும், அது ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்புறம் வெங்கட்பிரபு இஸ் மை பாய், மை ப்ராடக்ட் அப்படின்னு எனக்கு எப்பவுமே அவன் என்னது அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த வகையில் வெங்கட்பிரபு ஜெயிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதில். இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதமாக லைவாக நம்ம திருப்பி கேப்டனை பார்க்க போகிறோன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது. கேப்டனோட வந்து காட்ஃபாதராக வச்சுருக்கிற என்னை போன்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி அது. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு. இந்த 3 விஷயங்களும் இந்த படத்து மேலே என்னுடைய பர்சனல் எதிர்பார்ப்பு. ஏன்னா அதனால் ஒரு பெரிய பர்சனல் டச் இருக்குது இந்த படத்து மேலே. இந்த படம் நல்லா வரணுன்ற ஆசை, ப்ரேயர், நம்பிக்கை எல்லாமே எனக்கு இருக்குது.
காரணம் வந்து இந்த 3 தான். இந்த 3 பேருமே என்னோட மூணுமே முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு அந்த 5ஆம் தேதி படம் பார்க்க போகிறோம், எந்த ஷோ எப்போ பார்க்க போகிறோன்ற எக்ஸைட்மெண்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கிறதா நானே ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து பெரிய எக்ஸைட்மெண்ட்டுக்கு போக வேண்டிய ஆள் இல்லை. நம்மலாம் எவ்வளோ படங்கள் வரும், நம்ம படங்களே என்னோடய படங்கள் ஃபஸ்ட் காப்பி பார்க்கும்போது ஒரு காப்பி பார்க்கலான்னு சொல்லும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குப்பா அப்படி இருக்கோ அது இருக்கும். அது வந்து ஒரு பயம் இருக்கும். அதில் பதட்டம் கலந்து சந்தோஷம். இதில் வந்து பதட்டம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் நிறையா நம்மளுக்கு தெரியும். ஸோ இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும்னு இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமது எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு முழுசாக தெரிவிட்டு கொஞ்சம் தெரியும். ஸோ இதையெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிட்டு நான் ஒரு பெரிய இமேஜினேஷனோடு இருக்கேன் படத்துக்கு போகிறதுல. கண்டிப்பாக வந்து ஆனால் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி எனக்கு நானே சொல்லிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ எதிர்பார்த்து போனாலும் அதை விட அதிகமாக அங்கே ஒன்று இருக்கும். மீட் பண்ண எல்லாருமே சொல்றது சார், வெங்கட் பிரபு சார் பேசும்போதுமே அதே தான், நீங்கள் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனால் அது இருக்காது, வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இதுதான் சார் இந்த எக்ஸைட்மெண்ட் கிரியேட். அதுதான் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் எக்ஸைட் ஆகிங்க சார், நீங்கள் என்னமோ நினச்சிட்டு போய் இப்படி ஆகும் அப்படி தெரியுங்களா, இது இப்படி தான் இருக்கும், அங்கே அப்படி இருக்குது இருக்குது. அதுதான் விஷயம் சார். அண்ட் பொதுவாக படம் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல, ஆனால் விஜயகாந்த் சார் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வர வைக்கிறது இந்த சீன் இருக்குல்ல, அதை பார்த்தீங்களா சார்? ஒரு ஃப்ரேமல் பார்க்க வாய்ப்பு? நான் எதுவுமே பார்க்கல. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அதான் நானும் பார்த்துருக்கேன். ஏன்னா வெங்கட் பிரபுட்ட வந்து நான் வந்து என்னோட படத்தையே எடுத்துக்கும் போதெல்லாம் காட்ட சொல்லி எல்லாம் பார்க்க மாட்டேன். அவங்களா என்னைக்கு காட்டுறாங்களோ அப்போ தான் பார்ப்பேன். நான் எடுத்து வரைக்கும் காட்டு அந்த படங்கள்லாம் எனக்கு இல்லை. அதனால் அவங்களா காமிக்கிறோம். இப்போ நானும் ப்ரொடியூசர் வந்து எனக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம போய் அதை போய் அது அவருடைய பிரைவேசி கெடுக்கிற விஷயம், நம்ம செய்யக்கூடாது. அதெல்லாம் நான் செய்யலை. பட் அது பார்க்காம இருக்கிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஏன்னா செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் பார்க்க அந்த இடத்துல நமக்கு அந்த ஃபீல் இருக்காது. கரெக்ட். அது வேண்டான்னு விட்டுட்டேன். அதனால் வந்து நான் வந்து ரொம்ப பிளாங்காக அப்படி போய் தேட்டரில் பார்ப்பேன். சார் நான் உங்ககிட்ட பேசும்பொழுது கண்டிப்பாக விஜயகாந்த் சார் அவாய்ட் பண்ணாமல் போக முடியாது. ஏன்னா உங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்பொழுதே அழகான ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது, பார்க்கும்போது ஒரு மரியாதை வருது, ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு வர மாதிரி. அங்கேருந்தே உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்குமான பாண்ட் எப்படி இருக்குன்றது புரியுது சார். அண்ட் படங்களாக பார்க்கும்பொழுது நிறைய படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸும் பண்ணி நீங்கள் விஜயகாந்த் சாரை வச்சு சொல்வதெல்லாம் உண்மை, பூந்தோட்ட காவல்காரன், அங்கே ஆரம்பித்து கண்டினியூஸாக ஒரு 3 படம் பண்ணியிருக்கீங்க. 3-4 படங்கள் மரியாதை வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். அதில் இவ்வளோ படங்கள் பண்ணும் பொழுதுமே அன்னைக்கு நீங்கள் பார்த்த விஜயகாந்த் சார், இன்னைக்கு ஏஐயில் பார்க்குற விஜயகாந்த் சார், இவ்வளோ பெரிய ட்ராவல் இருக்குல்ல சார், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் இன்றைக்கும் அவர் நினச்சா எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ஒரு அவர் மேலே இருக்கிற மரியாதை. இல்லை சார், எப்படின்னா மற்றவங்களுக்கு எனக்குமான வித்தியாசம் ரொம்ப அதிகம். ஏன்னா நான் வந்து அவர் கூடவே வந்து ரொம்ப வருஷம் ஒன்றாவே படம் பண்ணதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் நிறைய பேர் படம் பண்ணியிருக்காங்க. படம் பண்ணுறதுனால ஒரு பெரிய பாண்டிங்லாம் வராது. இப்போ ஒன்றாவே இருந்து ஒன்றா வளர்ந்து, அதாவது ஒன்றா வளர்ந்துன்னு சொல்லக்கூடாது, ஒரு கூரைக்கு கீழே ஒரு அந்த மெத்தையில் ஒரு 10 பேர் படுத்திருப்பாங்க. அந்த 10 பேரில் நானும் ஒருத்தன், கேப்டனும் ஒருத்தர். அந்த மாதிரி தான் வந்து ஒரு இயல்பாக ஒரு ஒன்றாக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு கலடை பண்ணிட்டு பேசி சிரித்து அவருடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம கூட இருந்து பார்த்ததுனால அவரை வந்து இன்னொரு இடத்துல பிரித்து வச்சுலாம் பார்க்கணும். அவர் எப்படி தெரியும் மட்டும் சொல்ல, அவர் எப்படி இருந்தாலும் நம்ம அப்படியே கண்கூட அப்படியே பார்த்தோம், லைவாக பார்த்தோம், எல்லாமே கூட இருந்தோம் இல்லையா. பல வருஷங்கள் ஒன்றா இருந்து பார்த்ததால வந்து நமக்கு அது அவரை பற்றி எப்படி சொன்னாலும் நமக்கு வந்து அது எனக்கு பத்தாது. எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அது எனக்கு தீராது அவர் நினைவுகள். ஏன்னா ஒரு பேட்டி முடிச்சுட்டு ஐயோ இந்த 2-3 விஷயம் சொல்லாம விட்டவே நமக்கு தோணும். ஏன்னா அவ்வளவு இருக்குல்ல ஸ்டாக். அந்த மாதிரி தான் அதனால் அவரோட மெமரிஸ் என்பது வந்து அவர் என்னுடைய காட்ஃபாதர், இஸ் மை எவரிதிங் இன் சினிமா. அவர் இல்லாமல் இந்த சினிமா, அந்த வாழ்க்கையில் நம்ம எதுவுமே பார்த்துருக்க முடியாது. அவர் இல்லாமல் பல பேர் பார்த்துருக்க முடியாது. நம்ம ஒரு 43 தயாரிப்பாளர்கள் உருவாக்கியிருக்காரு, 54 டைரக்டர் உருவாக்கியிருக்காரு, எத்தனை பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, எத்தனை பேர்த்துக்கு படிக்க வச்சிருக்கிறாரு, இப்படிலாம் கணக்கெடுத்தீங்கன்னா அளவே இல்லை இருந்தது. அவர் வந்து இந்த படத்தில் ஏஐயில் எப்படியே அவருக்கு என்னமோ வரட்டும், ஏஐயில் வரட்டும், இதில் வேணா வரட்டும், ட்ரீமாக வரட்டும், எது வேணா அவர்கிட்ட வரணும், அதை பார்க்கணும். ஏன்னா பிக் ஸ்க்ரீனில் எப்படி பார்க்க முடியும் கேப்டன்? நாங்கள் இனிமேல் நாங்கள் பார்க்குறோம், பழைய படங்களை பார்த்துக்கலாம், எல்லாம் ரைட்டு, ஃபோட்டோ பார்த்துக்கலாம் ரைட்டு. தியேட்டர் ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறது? அதுக்கு வந்து கேப்டன் ஃபேமிலியோட பர்மிஷன் வேணும் அப்படி ஒன்று எடுக்கிறதுக்கு. அந்த பர்மிஷன் யாருக்கு கிடைக்கும்? விஜய் சாருக்கு தான் கிடைக்கும். கேட்குற நல்லதும் கிடைக்காது. ஸோ அந்த பர்மிஷனையும் வாங்கி வெங்கட் பிரபு அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி விஜய் சார் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கில் ப்ரொடியூசர் செலவு பண்ணி இத்தனையும் சேர்ந்து நடக்கிற மேஜிக் இந்த படத்தில் தான் நடக்கும். இன்னொரு முறை நடக்காது. அதுதான் விஷயம். அதனால் இது ஒன்ஸ் மேட், இது பார்க்குறதுல அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது எனக்கு. சார் இப்போ விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள்லையுமே கூட ஓப்பனிங் ஸ்க்ரீன்லேயே வந்து பார்க்க முடியும் அவரோட முகத்தை போட்டு ஃபோட்டோ போட்டு வி மிஸ் யூ சார், இட்ஸ் ஸ்டில் இன் ஆர் தாட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய படங்கள் வருது. ஆனால் கோட்டில் வந்து அவரையவே ஒரு ஆகுமெண்டடாக கொண்டு வந்திருக்காங்கல்ல சார். ஸோ இதுதான் விஜய் சார் விஜயகாந்த் சாருக்கு கொடுக்குற பெஸ்டஸ்ட் ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். மிகப்பெரிய நன்றி கடன். நன்றி கடன் ஏன் ட்ரிபியூட் நான் போய் நம்ம ஸ்டைல்லாம் சொல்லிட்டு நன்றி கடனே. ஒரு செந்தூர பாண்டியில் வந்து ஒரு சாதாரண ஒரு புதுமுகமாக ஒரு 2-3 படம் நடித்த ஒரு நடிகருக்கு வந்து
அன்னைக்கு அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ நடித்து உன்னை கொண்டு போய் மக்கள்கிட்ட அப்படி உள்ள மக்கள் வேலத்தில் ஒன்று சேர்த்து விட்டார் அவர். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் விஜயகாந்த் தேவையில்லை, விஜயகாந்த் கூட்டி இன்னொரு படம் நடிக்கணும்னு கேட்க வேண்டிய இடத்துல அவருக்கு போல நல்லா வந்துருச்சு. இன்றைக்கி அது மனசில் இருக்குது அவருக்கு. அன்றைக்கி ஃப்ரேம் எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்க சார், இன்றைக்கி நீங்கள் இல்லை, உங்களோட நான் ஃப்ரேம் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ பெரிய வாய்ப்பு விஜய் சாருக்கு சார். அதாவது நம்ம நன்றியை சொல்கிறது கூட நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ விஜய் சார் என்ன பண்ணலாம், விஜயகாந்த் சார் பேரை சொல்லி 4 பேருக்கு தர்மம் பண்ணலாம், அல்லது அவருடைய பிறந்த நாள் ஏதோ ஒரு உதவி பண்ணலாம், இப்படி தான் செஞ்சுட்டே இருக்கலாம். நீங்கள் இது என்னென்னா இது உலகத்துக்கே ரெக்கார்டு இல்லையா? இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுது. இது ப்ரொடியூசர் செலவு பண்ணலாம், டைரக்டர் கான்செப்ட் சொல்லலாம், அதை ஒத்துக்கிற ஹீரோ வேணும். அதை ஒத்துக்கிட்டாரு, அதை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. அது லைஃப் டைமில் விஜய் சாருக்கு பெரிய அசெட்டு, இந்த படத்துக்கு பெரிய அசெட்டு, விஜயகாந்த் சாருக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை. சார் 1986, 87 அந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, பூந்தோட்ட காவல்காரன். அதில் 25% தான் உங்களுக்கான ஷேர் வருது. அதுவே கிட்டத்தட்ட 7 லட்சம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த காலகட்டத்தில் அந்த பணம் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம், அதுக்கு விஜயகாந்த் சார் எவ்வளோ முக்கியம்? அது 7 லட்ச ரூபா ஷேருன்றது விஷயமே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி நான் என்னுடைய 20 வயசில், கரெக்டாக 42 வருஷம் முன்னாடி 20 வயசில் ஊர்லேருந்து 3.5 லட்சம் ரூபா 5 லட்ச ரூபா பணம் கொண்டு வந்து போட்டு ஒரு படத்தை எடுத்தேன். அதில் 1.5 லட்சம் ரூபா நஷ்டமாச்சு. சொல்லுவதெல்லாம் வென்ற படம். அது விஜயகாந்த் சார் தான் ஹீரோ. அன்றைக்கி அவருக்கு 3.5 லட்ச ரூபா சம்பளம், அப்புறமா 65 ரூபா சம்பளம். படம் முடிஞ்சது. நடுவர் பாதி படத்தில் இன்னொரு பார்ட்னரை சேர்க்க வேண்டியது, நிறைய குழப்பங்கள்லாம் நடந்தது, சரியாக எக்ஸிக்யூட் ஆகலை, கன்ஃபியூஸ் ஆச்சு. படம் முடிஞ்சது, நஷ்டமாயிடுச்சு. கூப்பிட்டாரு. ஏன்னா நான் ரொம்ப 20 வயசுனா அப்போ அவருக்கு 30 வயசு. ஸோ அவர் ஆளாகவும் நான் ரொம்ப சும்மா ஒரு 45 கிலோவில் உள்ளி அதுனோண்டு இருப்பேன். நான் சின்ன பையனாக இருக்கேன். என்ன எவ்வளோ காசு போச்சு, 5 ரூபா போட்டேன், 1.5 ரூபா தான் வந்துச்சு. 3.5 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. 42 வருஷம் முன்னாடி 3.5 லட்சம் இப்பயே பெரிய காசு. அன்னைக்கு அன்னைக்கு 3.5 லட்சத்துக்கு இந்த தெருவு வாங்கிடலாம். இந்திரா காந்தி ஸ்ட்ரீட் சொல்கிறீங்களே, இது எங்களுக்கு தெரு ஃபுல்லாக வாங்கிடலாம். அவ்வளோதான் அன்னைக்கு வேலை. கிரவுண்டே 5000 10,000 இருக்கிற காலகட்டத்தில் இருந்து இல்லையா? ஸோ அப்போ படம் முடிஞ்சிட்டு சொன்னார், சரி நீ அப்செட் ஆகாத, நான் பேசிக்கிறேன், நீ கூடவே இரு, இந்த உலகம் ஒன்று பாதி படம் முடிஞ்சிருச்சு, மீதி படம்லாம் கொஞ்சம் கூடவே இருந்து எல்லாம் வேலையை பாரு, கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நீ கூடவே இரு, முடிச்சுட்டு நம்ம சொந்தமாக கம்பெனி ஆரம்பித்து படம் பண்ணுவோம்னார். அதே மாதிரி உலகம் மகனுடைய அந்த மீதி ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் அவனோட டீமோடு சேர்ந்து ஒரு 70% முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன். 25% நம்ம வேலையெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணோம். சக்ஸஸ் காட்ஸ் கிரேஸ் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸோ நம்மளும் உள்ளே வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு சினிகிரேஷன் ஆரம்பித்து எனக்கு 20% ஷேரை கொடுத்து டி சிவா தமிழ் பாத்திமான்னு போட்டு அவங்க ராவுதர் சார் அக்கா பொண்ணு பேரை போட்டு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் தான் பூந்தோட்டக்காரன் படம் எடுக்குது. படம் முடிச்சுட்டு அந்த ரூம் இந்த மாதிரி ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்கும், அதில் தான் உட்காந்துருந்தார். கூப்பிட்டாரு, ராவுதர் சார் இருந்தார். வா சிவா வா இருந்தார். எவ்வளோ போச்சு உனக்கு போன படத்தில்? 3.5 லட்சம். இந்த படத்தில் உனக்கு எவ்வளோ % ஷேர்? 25%. அப்போ எவ்வளோ வரும் உனக்குன்னு கேட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? தெரியும், எனக்கு என்ன செலவாச்சுன்னு தெரியும், நான் வியாபார கணக்கில் அப்படிலாம் நம்ம உட்காந்து பார்க்கல. என்ன 25% ஷேர் இருந்தால் 7 லட்சம் கையில் கொடுத்தாரு. ஸோ 3.7 ஆச்சு. அது இயற்கையாகவே அமைஞ்சதோ இவராகவே ஒரு 7 கொடுன்னு சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் 7 கொடுத்தாங்க. அது ஒரு இதெல்லாம் யார் செய்கிறது இந்த மனசுக்கு? நீங்கள் 7 லட்ச ரூபாய் அன்றைக்கின்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அதுவும் அது 7 லட்சன்றதை விட அதுக்கு ஒரு வேணும் இல்லையா? நீ படம் எடுத்த நீலாஸ் ஆன நான் என்ன பண்ணுவேன்? இப்படி தான் இருக்காங்க எல்லாரும். சரி சின்ன பையனாக இருக்கானே வந்துட்டான், படம் பண்ணால் அவனுக்கு எதாவது பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்களா. அங்கே தான் என்னுடைய பயணம் துவங்குது. இல்லைன்னா அதோட முற்றுப்புள்ளியாக அந்த சொல்லுதல் என்னுடைய முற்றுப்புள்ளியாக இருக்கும். அது என்னோட பயணம். அது தொடர்கதையானது கேப்டனால் முதலும் கடைசியும் ஆக வேண்டியது. முதலும் கடைசியாக வேண்டியது. அதனால தான் அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம ரைட் அப்பா வீட்டுக்கு போயிருந்தாங்க, காசுலாம் கொடுத்துட்டேன், இன்னும் காசு அப்படி தானே பயணம் தொடருது. சார் இப்படி ஒரு காட் ஃபாதராக இருந்த ஒரு நபருக்கு இன்றைக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்துட்ருக்கீங்க. அது வெளியே பார்க்கும்போது தெரியுது சார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவர் இல்லை அப்படிங்கும்போது தினமும் நம்ம பேசியிருப்போம், ஃபோனில் பேசியிருப்போம், நேரில் மீட் பண்ணியிருப்போம். திடீர்னு ஒரு நாள் அந்த முதல் நாள் அதுலேருந்து எப்படி சார் வெளியே வந்தீங்க? அது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த முதல் நாள்? இல்லை என்னென்னா சார், இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா இழப்பு என்பது அவரோட இழப்பு ஜீரணிக்கவே முடியாதது, கடவுளுக்கே அடுக்காதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாம் கரெக்டு தான். ஆனால் ஒரு ரொம்ப வருஷமாக அந்த போராட்டத்தில் இருக்குல்ல, மென்டலாக நம்ம கொஞ்சம் டியூன் ஆகிட்டோம். அதாவது அதிர்ந்தோம், அழுதோம், கண்ணீர் விட்டோம், அதெல்லாம் அடுத்தது. ஆனால் கூட ஒரு சில நேரத்தில் நம்ம வீடுகள்லேயே நம்ம ஒரு அதாவது பெரியவங்க ரொம்ப நாள் பெட்டில் இருந்தால் மென்டலாக ரெடி ஆகிடுவோம். ஏதோ ஒன்று ஆகிடுமோ, இன்றைக்கி ஆகிடுமோ, நாளைக்கு ஆகிடுமோ, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் படுகிற வேதனையை பார்க்கும் பொழுது
இதுக்கு இல்லை ஒன்று கடவுளே ஒன்று சரியாயிடணும் இல்லாட்டி போயிடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கே கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்படி ஒரு சிங்கம் ஆளுமை நிறைந்த ஒரு ஆள், 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் நடுவில் புகுந்து அடிக்கிற ஒரு ஆள், ஒரு மத யானை அப்படி சுருங்கி போய் ஒன்றுமே தெரியாமல் பேசாமல் கொள்ளாமல் சுருண்டு கிடந்தீங்கன்னா அது வந்து அப்போ ஒரு ஒரு லெவலில் சரியாயிடும் நம்புகிறோம், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகிறோம். அப்புறம் முடியலன்ற போது அப்போ நம்ம ப்ரேயரில் என்ன சொல்கிறோம்? இன்னொரு நல்ல மனுஷனுக்கு இருக்குது சித்திரவதை, ஒன்று சரி பண்ணி எடுத்துருங்க கடவுளை, இப்படி கூட்டிகிட்டு போயிருங்க, அப்படி தான் தோணும். அதனால் போயிட்டார் அப்படின்றதுல மிகப்பெரிய வருத்தம் இருந்தாலும் கூட ஐயோ அந்த சித்திரவதையிலேருந்து அவர் விடுதலை ஆகிட்டார் அப்படின்ற ஒரு எண்ணமும் எங்களுடைய நண்பர்களோட அத்தனை பேருக்கு அது உண்டு. அது நடக்கவே கூடாது, வேறு எப்படியாவது வந்துடணும், அப்படி வரலைன்னா அப்படின்னு இருந்தது. அதனாலும் கூட இன்றைக்கும் வந்து ஒரு நினைவுகளாலையும் இப்படி நீங்கள் இப்படி ஒருத்தர் பேட்டி எடுக்கும் 2 விஷயம் விஜயகாந்த் சார் பற்றி எனக்கு பேட்டி கொடுத்துன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு மாதிரி நமக்கு அதை விட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா நான் நிறைய நினைவுகளை கிளறைத்தான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை தோண்டி உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறோம். அதை வந்து மறுபடியும் அது நினைவுகளுக்கு போயிடும், ஒரு மாதிரி ஆகிடும். புரியுது சார். அண்ட் சாரி சார், சமீபத்தில் தொலைக்காட்சி கூட பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கேள்வி வைக்கும்போது என்னால் சொல்ல முடியல. ஜெனரலாக நான்லாம் அவ்வளோ சாதாரணமாக வந்து அழுகிறாளோ கண்ணில் தண்ணி விடுற ஆளெல்லாம் கிடையாது, கொஞ்சம் இறுக்கமான ஆள் தான். அன்றைக்கி அந்த தொலைக்காட்சியில் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க சமீபத்தில் பார்க்கும்போதுனா அதை சொல்ல முடியல, அழுக வந்துச்சு. அது வந்து அதை அவர் மேலே நம்ம வச்சுருக்கிற அன்பு மரியாதை எல்லாம் சேர்த்து. அண்ட் திரும்ப கோட் சார், கமிங் பேக் டு கோட், என்னதான் அந்த ப்ரொடக்ஷன் சைடாக இருக்கட்டும், க்ரூ இருக்கட்டும், டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அண்டர் பிளே தான் சார் பண்ணுறாங்க. பெருசாக ப்ரொமோஷன் ஆடியோ லான்ச் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அண்டர் பிளே பண்ணுறாங்க. ஆனாலும் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக போய்கிட்டே தான் சார் இருக்குது. அதுதான் விஜய் மேஜிக். அது இல்லை அதுதான் சார், ஏன் டாப் ஸ்டார், ஏன் நம்பர் 1, ஏன் பெரிய ஆள், ஏன் 110 கோடி கலெக்ஷன்? அதுதான் இது என்னன்னா சார், நீங்கள் வந்து விஜய் படம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டி டிவியில் விளம்பரம் போட்டு தான் நீங்கள் சொல்லணும்னு இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை தாத்தா முதல் பாட்டி முதல் குழந்தை வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும் விஜய் படம் 5ஆம் தேதி போட்டு வருது. யார் விளம்பரம் பண்ணா? எந்த டிவி பார்த்தாங்க? அவங்க பார்த்து எப்போ வருதுன்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரே ஒரு நியூஸ் போதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்து அதுதான் வந்து ஒரு நடிகனுடைய சக்ஸஸ். இப்படி வந்து ஒரு நடிகன் அப்படின்னு நான் மாஸ் ஹீரோன்னு எங்கே சொல்கிறீங்கன்னா அதுதான். என்னைக்கு வந்து யாருமே சொல்லாமல் உன் படம் வர்றது உலகத்துக்கு தெரியுதோ அன்னைக்கு நீ பெரியார். அண்ட் நீங்களுமே படத்தில் இருக்கிறனால அந்த ஒரு க்ரூவாக அதை முன் வைக்கணும்னு நினைக்கிறேன் சார். விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் மேபி பார்த்துருப்பீங்க, மாஸ்கோவில் இருந்துருக்கிறீங்க, நீங்களே வியந்து பார்த்த ஒரு தருணம். ஏன்னா நீங்களும் ஃபேனு அடிக்கடி சொல்லும் பொழுது நம்ம மறந்து பார்க்குறது இருக்குல்ல, அப்புறமா ரியலைஸ் ஆகும், நீயே ஒரு ஆர்டிஸ்டா அப்படின்றது தோணும்ல, அப்படி பார்த்த பர்ஃபார்மன்ஸ் அது கோட்டில் ஒரு ஷார்ட்டில் அப்படி நடந்தது. ஆக்சுவலாக நான் அப்படி அவரை பார்த்துட்டு அவர் பேசுவார், அப்படி பார்த்துட்டு இருக்கணும், அதுக்கு ஏதோ நான் ரியாக்ட் பண்ணுவேன். ஆக்சுவலாக அவர் பேசுனா நான் வந்து இந்த ஷூட்டிங்லாம் மறந்துட்டேன். டக்குன்னு கட்டுனாங்க, டேக் எடுத்தாங்களா, நான் ஒன்றுமே ரியாக்ட் பண்ணி இந்த இடத்துல ஏதோ சொல்லியிருந்தாங்க, நான் செய்யலை. ஆக்சுவலாக அது செஞ்சனா செய்யலான்னு தெரியல, தன்னிச்சையாக நடந்ததில்லை. கட்டு ஓகேன்னா நாம் இவரை பார்த்துட்டு இருக்கும் ஒரு ஷார்ட் ஓகே ஆகிடுச்சு அப்படி தோணும். ஏன்னா நீங்கள் பேசும்போது பார்த்துட்டு இருக்கிறீங்களா, பண்ண முடியாது நம்மளால். எல்லா இடத்துலையும் நம்ம ஒன்றும் பெரிய ப்ரொஃபஷனல் ஆக்டர் நிறையா படம் நடிச்சு அனுபவம் இதுக்கு கொடுத்து வாங்குறது அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுல்ல. டேரக்டர் சொன்னால் செய்ய போகிறோம். ஆமாம், அவர் பேசினாலும் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். நம்ம அது மாதிரி 2-3 ஷார்ட்டில் நான் விட்டுட்டேன். ஆமாம், அப்படி வந்துட்டு ஒரு ஷார்ட் இப்படி தள்ளி போய் இப்படி திரும்பினா திரும்பி நான் பக்கத்தில் வரணும், திரும்பி அவரை பார்த்து அப்படியே நின்றுட்டேன் நான். அண்ட் நீங்களும் ஒரு ப்ரொடியூசர்ன்றனால இந்த கேள்வி முன்வைக்கலான்னு நினைக்கிறேன் சார். பரவலாக பேசப்பட கருத்து என்னன்னா, தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி பார்க்க போகுது அப்படின்ற ஒரு பேச்சு பார்க்கணுன்னு என்னோட ஆசை தான். கண்டிப்பாக வந்து 110 கோடி லியோ அப்படின்றது தான் ஹையஸ்ட் ரெக்கார்டு இன்றைக்கி வரைக்கும். அதே நிச்சயமாக இந்த படம் தாண்டும்னு சொன்னது விஜய் சார், நான் இல்லை. ஏன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சோடனேயே நான் வந்து விஜய் சாரை பார்க்குறேன். அப்போ டைட்டில்லாம் வைக்கல, அப்போ தான் லியோ ஓடி முடிக்குது. நான் சாரை பார்த்துட்டு சார் பார்த்தோன்னே எப்படி சார் இருக்குது விபியோட உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜாலியாக போகுதான்னு கேட்டேன். உங்கள் டேரக்டராச்சே கேட்கணுமா, செம்மையாக ஜாலியாக இருக்கான் அப்படியே. எனக்கும் விஜய்க்கு பாண்டிங்களா அவர் தெரியும் இல்லையா, எல்லாமே பார்த்துட்ருக்காரு. ஒன்றும் சொன்னார், எல்லாம் சொன்னார். ஓகே சார் பேசிவிட்டு அப்புறம் சார் 110 கோடி லியோ அடுத்து நீங்கள் தான் தாண்டணும் அதே அப்படின்னு சொன்னேன். எந்த ஒரு ஹீரோவாக இருந்தாலும் அதாவது தான் சாதிக்கிறேன்னு நினைக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா ஆமாம் நான் கண்டிப்பாக இந்த படத்தில் தாண்டிடுவேன், இல்லை நான் தாண்டுவேன் சார், பார்த்துக்கலாம், தாண்டிடலாம், ட்ரை பண்ணுறேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் விஜய் சார் மிக அழகான ஒரு பதில் சொன்னார். 110 கோடி நீங்கள் தாண்டிடுவீங்களா சார்னு கேட்டேன். உங்கள் டைரக்டர் தாண்டிடுவார்னு சொன்னார். இது என்ன ஒரு வெங்கட் பிரபுவுக்கு மிகப்பெரிய கிரீடம், அது பெரிய கிரீடம் வச்சுருக்கார் அவர். நான் தாண்டுவேன்னு அவர் சொல்ல சார், உங்கள் டைரக்டர் தாண்டிடுவேன். உங்கள் டைரக்டர்னு சொல்லிட்டார் இல்லையா, அதனால் அந்த அடைமொழி யூஸ் பண்ணிட்டேன், உங்கள் டைரக்டர் தாண்டிடுவார்.
தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க, வேறு லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னாரு. இதை ஃபர்ஸ்ட் படம் பார்த்து சொல்ல அவர். இந்த படமும் 4 நாள் முன்னாடி படம் பார்த்துட்டு 1 மணி நேரம் வெங்கட் கட்டி பிடிச்சி தழுவி அவ்வளோ வாழ்த்து சொல்லிட்டு எக்ஸைட் ஆகி போயிட்டார். சார் என்னடா மேஜிக் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டேடா, எங்கடா வச்சுருந்தேன் இந்த டேலண்ட்டை, என்னடா பண்ணேன், என்னடா அந்த செகண்ட் ஹாஃபில் அப்படி ஒரு வேலை ஜிமிக்ஸ் பண்ணிட்டு நீ அப்படின்னா பயங்கரமாக பேசிட்டார் அவன்கிட்ட. வெங்கட் பிரபு அவ்வளோ கொஞ்சம் பேசி, ஏன்னா ஸ்பாட்லேயே ரொம்ப கொஞ்சிக்கு வரேன் அவங்ககிட்ட. அண்ணா அண்ணா டேய் வேணாங்க அப்படி கதை பிடிச்சிட்டு கொஞ்சம் பேசி ரொம்ப ஜாலியாக அவன் ரொம்ப ரொம்ப ஒரு அந்த கூட பிறந்தவங்க மாதிரியே வச்சுக்குவார். அந்த மாதிரி ஒரு ரொம்ப அன்பாக வச்சுருந்தார். ஆனால் அந்த லிபர்ட்டி தான் வெங்கட் பிரபுக்கு ஒன்று வேலை செய்யறதுக்கு உற்சாகமாக இருக்குது. அப்படி சொல்லுவோம், என்ன வேணால் சொல்லிக்கலாம், போய் இப்போ இதில் தப்புன்னா கூட சொல்லிக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா வேணும்னா சொல்லிக்கலாம், இல்லை குறைக்கணும்னா சொல்லிக்கலாம், அல்லது எதாவது தப்பாச்சுன்னா சொல்லிக்கலாம், லேட் ஆச்சுன்னா சொல்லிக்கலாம். எல்லாமே அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க வெங்கட் பிரபு எல்லாத்தையும் அதை எடுத்துக்கணும் வேறு விஷயம். பட் அந்த ஸ்பேஸ் அவர் கொடுத்தார். அதே அது மாதிரி அவர் அந்த கொடுத்துட்டு உங்கள் டேரக்டர் ஜெயிப்பான்னு சொல்லும்போது இல்லை, அந்த டேரக்டர் மேலே அவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சோடனே அதனால் வெங்கட் பிரபுக்கு பெரிய பெருமை. அந்த நம்பிக்கை படம் பார்த்துட்டும் அவர் அவ்வளோ தூரம் இருந்து விஷ் பண்ணி அவ்வளோ தூரம் ரொம்ப சந்தோஷமாக போயிருக்காரு. இட்ஸ் ஸோ எக்ஸைட்டட். அதனால தான் இந்த படத்துக்கு நான் எதிர்பார்ப்பு இருந்தாலும் நல்லது, எதிர்பார்ப்பு இருந்தால் அதை விட படம் எதிர்பார்ப்பு கூட இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லைன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்ப்போட போனீங்கன்னா அதை விட அதிகமாக இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத போனீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மைல்ஸ்டோன் நம்ம வைக்கிறது கிடையாது, அதுக்கும் மேலே மீறி அதுக்கு மேலே வர கண்டிப்பாக விஜய் சார் சொன்னவர் அந்த 110 கோடியை நிச்சயமாக இதை தாண்டி விடும் என்றது என்னுடைய நம்பிக்கை. அண்ட் ப்ரொடியூசருமே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க சார். அர்ச்சனா மேம் சொல்லும் போது 350 கோடி கிட்ட பட்ஜெட் ஆயிருக்கு. பட் ப்ரீ பிஸ்னஸ் சேல்ஸ்ன்றது ஓடிடி தேட்டர் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர் சேல் எல்லாமே பார்க்கும்போது 450 கோடி கிட்ட சேல் ஆயிருக்கு சார். படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிச்சயமா சார் 100 கோடி லாபம் பண்ணித்தரலாம். அப்படி இவ்வளோ பெரிய ஹீரோன்றதுக்கு அர்த்தம் இல்லைல்ல, புரியுதுங்களா? ஏன் அது இவர் சினிமா விட்டு போகிறோன்னா ஏன் நஷ்டம் நினைக்கிறோம்? வருஷம் ஒரு 400 கோடி 500 கோடி தமிழ் சினிமாவுக்கு கொண்டு கொட்டுற ஒரு அச்சய பாத்திரமெல்லாம் போகுது. அவர் சினிமா விட்டு அரசியலுக்கு போகிறாருன்னா இங்கே வருஷம் 500 கோடி போச்சே. குற்ற மகாலட்சுமி காணாமல் தான் சொல்லுவோம் நம்ம. அதுதான் அதில் இருக்கிற வருத்தம். இன்ஃபேக்ட் அதான் என்னோட அடுத்த கேள்வியாகவும் இருந்தது சார். ஏன்னா 2 தேட்டர் ஓனர்ஸ்ட்டை பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தேட்டர் ஓனர் எங்களுக்கு விஜய் சார் படம் வரலன்னா எங்களுக்கு கை உடைஞ்ச மாதிரி அப்படின்றாரு, பிஸ்னஸ் சென்ட்ரிக்கா. இன்னொருத்தர் ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குன்னா எனக்கு 2.5 மாதம் பிஸ்னஸே போச்சுன்றாரு. ஸோ விஜய் சார் குவிட்டிங் சினிமா அது எவ்வளோ பெரிய தாக்கம் சார். நீங்கள் தேட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா, 12 மாதத்தில் ஒரு 4 மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுற படங்கள் ரெவென்யூ வச்சு தான் மீதி 8 மாதம் அவங்க வண்டி ஓடணும். எல்லா தேட்டரும் லாபத்தில் ஓடுதுன்னு நினைக்காதீங்க. இந்த காலியை காற்று வாங்குற நேரத்தில் அந்த கார் பார்க்கிங் அடிபடும், கேண்டீன் அடிபடும், எல்லாமே அடிபடும். எலக்ட்ரிசிட்டி பில்லு தாறுமாறாக வரும், ரெவென்யூ இருக்காது. அதே ஏசியை போடணும், அதே லைட்டை போடணும், அவங்களுக்கு பயங்கரமாக லாஸ் வரும். அதெல்லாம் தாங்கிறது இந்த மாதிரி விஜய் சார் படம், அஜித் சார் படம், இந்த மாதிரி ரஜினி சார் படம், டாப் ஹீரோ சூர்யா படம், கார்த்திக் படம், தனுஷ் படம், இதெல்லாம் சிவகார்த்திகை மட்டும் இந்த ஹைலி கலெக்ட் பண்ணுற அந்த 30 கோடி 40 கோடி 50 கோடி 80 கோடி பண்ணுற படங்கள் தான் இவங்க சமாளிச்சுக்கிறது. நீ சமத்த ஒரு வாரத்துக்கு 8 படம் ரிலீஸ் ஆகும், 8 படம் டப்பாவாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க தேட்டருக்காரங்க? அதனால் அவங்களுடைய மிகப்பெரிய இழப்பு ஸ்ட்ரெயிட்டாக தேட்டர்ஸ்க்கு. இப்போ ஒரு தயாரிப்பாளருக்கு 100 கோடி நஷ்டமாகனா தேட்டருக்காரங்கள் இங்கே இருக்கிற ஒரு 700-800 தேட்டருக்காரங்களுக்கு அப்படியே லாசம். அண்ட் இப்போ இந்த கேள்வி ஒரு 45-50 வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட, சினிமா துறையில் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு நபர்கிட்ட முன்வைக்கணும் சார். இந்த இடத்த யார் அடுத்து பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த நம்பர் கேம் விஜய் சார் விடுற அந்த நம்பர் கேம். ஏன்னா அது எப்படி சொல்கிறேங்க சார், இப்போது யாராவது 2 பேரும் பிரைட்டாக வர்றாங்கன்றதை வச்சு நீங்கள் அதை அப்படி சொல்லவே முடியாது. கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டி, அந்த இடத்துக்கான போட்டி பெருசாக இருக்குது. நீங்கள் இன்றைக்கி யாருக்குமே சலைச்சவங்களைன்ற மாதிரி பெரிய பர்ஃபார்மிங் போட்டி ஒன்று நடந்துகிட்ருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் சூர்யா, கார்த்திக், எடுத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, தனுஷ், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ன ரேஞ்சு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கிருந்தாங்க திருண்டாக இருந்தவங்களே இன்றைக்கி எவ்வளோ பெரிய இல்லட்டாங்க. என்ன டைமென்ஷனில் விஜய் சேதுபதி போகிறாரு, இவர் ராயனில் இவர் என்ன போடுறாரு, அங்கே சிவகார்த்திகேயன் என்ன பண்ணுறது, அங்கே சூர்யா சார் கங்குவா என்ன சொல்கிறார், கார்த்திக் சார் இங்கே போயிட்டுருக்கார். இப்படி பேர் கடுமையான போட்டி இருக்குது. யாருமே ரேஸில் ரொம்ப இப்படிலாம் இல்லை, எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறாங்க. இது யார் வேணால் எங்கே வேணால் வந்துடலான்ற மாதிரி தான் இன்றைக்கி உள்ள ஸ்டேட்டஸ் அப்படி இருக்குது. அதனால் இந்த பேட்சிலேருந்து கண்டிப்பாக ஒருத்தர் வருவாங்க. அது அது கூட அவங்களுக்கு கூட அந்த கட்டமெல்லாம் சரியாக இருக்கணும், படம் ஓடணும், கமர்ஷியலாகவும் ஜெயிக்கணும் இல்லையா. நல்ல பர்ஃபார்மராக மட்டும் இருந்துட்டால் பார்த்தா அவங்களுக்கும் வரிசையாக கண்டிப்பாக ஒரு வேலை ஹிட்டு வரிசையாக வச்சுங்களேன், அப்படியே கொண்டு அங்கே விட்டுரும் சார். அண்ட் இன்னொரு பக்கம் கோட் பற்றி எடுக்கும்போது லண்டனில் இங்கிலாண்டில் ஒரு 43,500 டிக்கெட் சேலாக இருக்குது. கனடாவில் ஓப்பன் பண்ண 2 நிமிஷத்தில் என்டையராக ஃபில்லாக இருக்குது. இன்னும் ஒவ்வொரு இடத்துலையுமே புக்கிங்ஸ் பற்றி பேசப்படுது. தமிழ்நாட்டில் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு, சென்னையில் இன்னும் வரல. ஏன்னா ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் கொஞ்சம் சென்னையில் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் முடிச்சு கொஞ்சம் ஒரு நியாயமாக எனக்கு என்ன கிழமை
திங்களம் ஆமாம், நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும். ஓகே சரி, சிட்டியோட பேட்டர்னே பார்த்தீங்கன்னா டியூஸ்டே தான் ஓப்பன் ஆகும். ஓகே, என்றைக்குமே அது டிஃபால்ட்டாக இருக்குது. ஆமாம், அது நீங்கள் எனி ஃபில்ம் பாருங்கள், நீங்கள் டியூஸ்டே தான் ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஷேரிங் ஏன்னா அந்த மண்டே நைட்டு வரைக்கும் டியூஸ்டே மார்னிங் வரைக்கும் அந்த ஷேரிங் சண்டை ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோவான்னு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் செட்டில் நீங்கள் வந்து லியோக்கு அது பார்க்கலையே, நீங்கள் சில தேட்டர் வாசலில் போர்டு வச்சாங்க, இன்று இந்த திரையரங்கு லியோ திரையிடப்படாது அப்படின்லாம் போர்டு வச்சாங்க. அப்புறம் போட்டாங்க மறுநாள். அது திரும்ப வந்து 65% ஷேர் 70% ஷேர் வேணும்னு நீங்கள் கேட்குறது மாதிரி என்னன்னா அது வந்து வியாபாரம், அது நம்ம யாரும் தலையிட வேண்டாம். அது வந்து வாங்குறவங்களுக்கான விலை, அவங்களுக்கான டிமாண்டு, அப்புறம் தேட்டருக்காரங்க அவங்க எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு ஒரு டிமாண்டு, அவங்க ஒரு லாங் ஹாலிடே வந்தால் அவங்க ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க, ஹாலிடே கம்மியாக இருந்தால் அவங்க ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. இது எல்லாமே அது ஒரு கிவ் அண்ட் டேக், அது இருக்க தான் செய்யும். அது எல்லா படத்துக்கும் அந்த சண்டையை போட முடியாது. வருஷத்தில் ஒரு 4 படத்துக்கு தான் அந்த சண்டை போட முடியும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இதுக்கு வந்து திரைப்படத்தில் நடித்த ஒரு நடிகராகவும் ஒரு தயாரிப்பாளராகவும் 50 வருடம் மேல் அனுபவம் இருக்க நபர்கிட்டையும் ஒரு விஜய் சார் ஃபேன் கிட்டையும் கேட்குறேன், உங்களுடைய கோட் டே செப்டம்பர் 5ஆம் தேதி எப்படி இருக்க போகுது சார்? கோட் டே வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங் டே. என்ன காரணம்னா, எங்களுக்கு நானும் வெங்கடபுரி காமெடி சரோஜா ரிலீஸ் ஆன டே செப்டம்பர் 5. ஓகே. ஸோ அது நாங்கள் எப்பவுமே சரோஜா டேன்னு சொல்லி நாங்கள் எவ்ரி இயர் நாங்கள் ஒரு சின்ன செலிப்ரேஷன் எங்களுக்குள்ளே பண்ணிக்குவோம். ஓகே. அந்த டேட்லேயே கோட் வருது. கோட் வரும்போது எனக்கு பிடிச்ச ஹீரோ வராரு, என் இதயம் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற என் வெங்கட் பிரபு வராரு. இந்த சினிமாவை காப்பாற்ற போகிற இவ்வளோ பெரிய ரெவன்யூ தரப்போகிற ஒரு மிகப்பெரிய படம் வருது. இதெல்லாம் தாண்டி என்னுடைய காட்ஃபாதர் அந்த படத்தில் ஒரு ஃப்ரேமில் வரப்போகிறார். பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் பிக் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க முடியாது. எப்படி பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. இனிமேல் பழைய படம் தான் பார்க்கலாம், புதுசாக எப்படி பார்க்க முடியும்? அது அடிக்கடி இது மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? பண்ணுறதுக்கு அந்த ஃபேமிலி பர்மிஷன் தரமாட்டாங்க, எல்லாத்துக்கும் தரமாட்டாங்க. அது விஜய்க்காக கொடுக்கப்பட்ட பர்மிஷன். ஸோ அந்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு பக்கம் ரசிகனா, ஒரு பக்கம் வெங்கட் பிரபுவோட ஆளா, இன்னொரு பக்கம் வந்து கேப்டனை பார்க்க போகிற ஆளா, ஒரு ட்ரிபிள் எக்ஸைட்மெண்ட்டில் நான் வெயிட் பண்ணுறேன். அதான் கேப்டன் அவர்களோட இறுதி சடங்கில் விஜய் சார் கொடுத்த அந்த ஒரு 5-10-20 செகண்ட் அசராமா நின்று பார்த்துட்டு இருந்தது தான் மரியாதைன்னு நினச்சோம். இதுதான் மிக சிறந்த இதுதான் அது வந்து அது மரியாதை, இது நன்றி கடன். அது அழகாக செய்கிறார் அவர். அவருக்கு அமைஞ்சது அது. அந்த கான்செப்ட் வெங்கட் பிரபு சொல்லவும் அதை ஒத்துக்கொள்ளவும் தயாரிப்பாளர் கோடிகளை கணக்கு பார்க்காம அதில் செலவு செஞ்சதுன்னா இது மொத்தத்துக்கான இந்த 3 பேர் தான் இதில் முக்கியமான காரணம். டைரக்டர், ஹீரோ, ப்ரொடியூசர் 3 பேர் சேர்ந்து இப்படி ஒரு ட்ரீட்டை நமக்கு, அப்படி ஒரு விஷுவல் ட்ரீட்டை நம்ம கொடுக்குறாங்க. அதை பார்க்குறது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். அந்த ஒரு இடமே படத்தை வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகும். ஏன்னா அதை பார்க்குறதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒன்று அந்த சினிமாவை தேடி வரப்போகுது. சினிமாவை பார்க்காதவங்க, வேறு ஏதாவது தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க, மெல்லமாக ஓட்டியில் பார்த்துக்கலான்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து தேட்டருக்கு தான் போய் அதை பார்க்கணும், அந்த ஸ்க்ரீனில் போய் விஜயகாந்தை பார்க்கணும் வரக்கூடிய கூட்டம் பல கோடிகள் தமிழ்நாட்டில். அதில் முதல் ஆளாக நான் நிற்பேன் சார், கண்டிப்பாக அந்த நம்பிக்கை இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப பொறுமையாக அழகாக பழைய நினைவுகளோடு சொன்னீங்க, கோட்டும் பற்றியும் பேசணும். கண்டிப்பாக புரிதல் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் டைமுக்கும் விஷயங்களுக்கும் நன்றி. நல்லா பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. அறிமுகம் ஏகன் யோகி பாபு நடிக்கும் சீனு ராமசாமியின் கோழிப்பண்ணை செல்லதுரை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில் உலகமெங்கும். நினைச்ச நேரத்துல பிடிச்ச நகைய அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம ரேட் 4 கோல்டுல வாங்கலாம்.